திமுக கூட்டணி வந்து பிளவு. பாண்டிச்சேரியில் வந்து திமுக தனித்து போட்டி, காங்கிரஸ் தனித்து போட்டி. இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் இரவும் பகலுமா பேசியிருக்காங்கண்ணே. இரவு நேற்று நைட்டு முழுக்க பேசினாங்க, இரவும் பகலும் பேசினாங்க, எல்லாம் பேசினாங்க. இந்த வாரம் பூரா பேச வேண்டியதானே? பேசு ஆமாம், கடைசி வரைக்கும் வந்து உடன்பாடே வரல. ஏன் கூட்டணி பெரிய வலுவான கூட்டணி, பிரச்சனைன்னு வந்துடா கொள்கை தான் முக்கியம். கொள்கை தான் முக்கியம். நாங்கள் வந்து இது அங்கே தான் ஒன்றும் இல்லை, சண்டை பிரச்சனை. என்னாச்சு? கிரீஸ் உடங்கர் வின் பண்ணிட்டாருன்னு அதான் சொன்னல, அவரு அது ஓம் மண்ணு, இது எங்க மண்ணுன்ட்டாப்ல. ஆமாம், இங்கே நாங்கள் தான் உங்களுக்கு தருவோன்ட்டார். அதை விட சரி, நான் இதை விட்டுருங்க. இப்போ தனித்தனியாக நிற்கிறேன்னு முடிவேன், தனித்தனியாக வேட்பாளர் போட்டாங்க. 29 அது என்ன 29 ஏதோ ஒன்று போட்டாங்க. காங்கிரஸும் சரி தாவேக்காவும் நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் பிரச்சனை, அங்கே தாவேக்கா கூட டக்குன்னு கூட்டணி வச்சுக்க வேண்டியதானே, பேசிட வேண்டியதானே. வச்சுட்டா கேரளா அப்படி போயிடலாமே, ஏன்னா மொழியாக கேரளா ஓடிடலாமே. ஏங்க தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி நீங்கள் ஒத்து வரல, ஆளுக்கு 15 தொகுதி நிற்கிறோன்னு வச்சுருந்தா அதுக்கு தாவேக்கா ஒத்து வரலாம். அதை தான் சொல்ல வரேன். இவங்க என்ன மாதிரி பீஸுங்க, அது என்ன மாதிரி பீஸ் பாருங்க. ஒத்து வந்திருந்தா ஓகே, ஒத்து தான் வரல, டக்குன்னு பேசி முடிவு பண்ணி 15 தொகுதின்னு அறிவிச்சிருந்தா பிரச்சாரம் எல்லாமே. அதே மாதிரி கிரீஸ் சோடாங்கரை கூப்பிட்டு பனையூரில் நிற்க வச்சு, இவர் தான் கிரீஸ் சோடாங்கர், இவர் காங்கிரஸ் பொறுப்பாளர், இவர் என் சார்பாக வருவார், இவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. அவன் பனையூரில் நிற்க வச்சா கொஞ்சம் மரியாதைனே, எல்லாரையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்காரு பாருங்க அவர் ரூமில் வச்சு, அதை மாதிரி பண்ணிடக்கூடாது. அப்படிதான் வேற என்ன. அப்புறம் இங்கே வா நாராயணசாமி, வா, யார் நீ, என்னவாகிற, சரி நாடி நான் இருந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், இவர் தான் நாராயணசாமி, உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, இவர் வந்து எங்களோட கூட்டணி, இவருக்கு ஓட்டு போடுங்க, இப்படிலாம் சொல்லுற ஒரு ஏற்பாடு கிடைச்சிருக்கும்ல. இல்லை 2 பேருக்குமே சொல்கிறேன் சீரியஸாக, அது வந்து தாவேக்கா தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். இவர்கள் நோக்கம் ஜெயிக்கிறதுலாம் கிடையாது, இதை வச்சு காசு பார்க்குறது புஷியை பொறுத்த வரைக்கும்.